أن يبسط له في رزقه وأن ينسع له في أثره فليصل رحمه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري. அளவற்ற பெருமானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயகன் அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வின் மாபெரும் பேரருளால் புனிதமான மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தாரோ இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய நற்பாக்கியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியமான பெருமக்களே, இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த வாக்கியங்களை இறைவன் கொடுத்த அருள் கொடைகளில் சிறப்பிற்குரியது, முக்கியத்துவம் வாய்ந்தது, அத்தியாவசியமானது என்று சொன்னார். அது இறைவன் கொடுத்த சொந்த பந்தங்கள், இறைவனால் நமக்கு தரப்பட்ட உறவினர்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உறவுகள் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு உறவுகள் இல்லாத நிலையில் உறவுகளை விட்டும் பிரிந்து விட்டு தன்னந்தனியாக சரியான வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியுமா என்று சொன்னால் ஒரு காலம் முடியாது. உறவுகள் மனித சமூகத்திற்கு பல நேரங்களில் சுமையாக சிரமத்தை தருவதாக இருந்தாலும் உறவுகள் தான் மனிதர்களின் மிக பெரும் பலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஆபத்தில் இருக்கும் போது அவனுக்கு கை கொடுப்பது அவனுடைய உறவுகள். ஒருவன் துயரத்தில் இருக்கும் போது அவனுக்கான ஆறுதல்களை தருவது அவனுடைய சொந்த பந்தங்கள். ஒருவன் இன்பத்தில் இருக்கும் போது ஒருவன் துன்பத்தில் இருக்கும் போது அக்கறையோடு அதில் பங்கேற்று அவனுக்கு அரவணைப்பாக இருப்பது உறவுகளும் சொந்தங்களும் தான். இன்றைக்கு அந்த உறவுகளின் அத்தியாவசியத்தை, சொந்தங்களின் முக்கியத்துவத்தை உணராத மனித சமூகம் உறவுகளை முடித்து தனியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சொந்தங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையின் தூர நிலையில் மனித சமூகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உறவுகள் என்றால் யார்? சொந்தங்களின் மூலமாக நமக்கு என்ன பயன்கள்? பல நேரங்களில் சிக்கல்களையும் சிரமங்களையும் அது நமக்கு தந்தாலும் உறவுகளோடு சொந்தங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற போதுதான் நமது வாழ்க்கை ஒரு பயனுள்ளதாக மாறும் என்பதை இந்த சமூகம் மறந்திருக்கின்றது. எனவேதான்
எல்லா நேரங்களிலும், எல்லா காரியங்களிலும், எல்லா காலகட்டங்களிலும் மனிதனுக்கு உபதேசங்களை, மனிதனுக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இஸ்லாம் உறவுகளின் முக்கியத்துவத்தை, சொந்தங்களால் ஏற்படும் நன்மைகளை இந்த சமூகத்திற்கு குர்ஆனின் வாயிலாக, ஹதீஸ்களின் வாயிலாக இஸ்லாம் இந்த மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தும். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் மனிதர்களின் உறவு முறைகள் குறித்து, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சிருக்க வேண்டும் என்பது குறித்து பல இடங்களில் அல்லாஹ் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லாஹ் சொல்லும்போது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இறைவனை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் எக்காலத்திலும் எந்த நிலையிலும் இணையாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு இணையாக தெய்வங்களையோ அல்லது ஏதேனும் ஒன்றையோ கடவுளாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லிய இறைவன் அந்த வசனத்தை தொடர்வார். ஒபில் வாலிதைனி இஹ்சானா, ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்க. ஒபில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன், ஏழைகளிடத்தில், வறியவர்களிடத்தில், நெருங்கிய உறவுகளிடத்தில் நல்லவைகளை நீங்கள் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். பெற்றோர்களை பேணிக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்து விடாதீர்கள். ஏழைகளை அரவணைத்து வாழுங்கள், இயலாதவர்களை அரவணைத்து வாழுங்கள். ஒரு ஜாரில் குர்பா ஒரு ஜாரில் ஜுனுபி ஒரு சாஹிபில் ஜம்பி ஒபினி சபீலி வமா மலக்கத் ஐமானுக்கும், நெருங்கிய அன்றை வீட்டாரை அவர்களுக்கு நல்லவைகளை செய்யுங்கள். தூரத்தில் இருக்கும் சொந்த பந்தங்களை அரவணையுங்கள். பயணத்தில் உங்கள் தோழமையோடு வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கள். நாடோடிகளுக்கு, அடிமைகளுக்கு, எல்லாருக்கும் நீங்கள் நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள். அவர்களோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுங்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் அதற்கான வழிமுறைகளை, தத்துவங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இப்படி ஏழைகளோடு, இயலாதவர்களோடு, வறியவர்களோடு, பெற்றோர்களோடு, நெருங்கிய குடும்பத்தார்களோடு இணக்கமாக, ஆதரவாக நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் மற்றவர்களோடு நம்மை உயர்வாக காட்ட வேண்டும் என்ற பெருமையோடு, ஏழைகளுக்கு மத்தியில் பணம் படைத்தவன் என்ற கர்வத்தோடு, இல்லாதவர்களுக்கு மத்தியில் நான் செல்வந்தன் என்ற பெருமை பகட்டோடு ஒரு காலம் நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள் என்று இறைவன் எச்சரிக்கின்றான். இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் போது இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா, அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களுக்கான கண்ணியத்தை நீங்கள் கொடுக்காமல், ஏழைகளை, வறியவர்களை, இல்லாதவர்களை, நெருங்கிய உறவினர்களை அவர்களுக்கான கண்ணியத்தை நீங்கள் கொடுக்காமல் கர்வத்தோடு வாழ்ந்தால், பெருமையோடு வாழ்ந்தால் இன்னல்லாஹ லா யுஹிப்பு, ஒரு காலம் உங்களை இறைவன் நேசிக்க மாட்டார். மன் கான முக்தாலன் ஃபகூரா, பெருமையோடும் கர்வத்தோடும் வாழ்பவர்களை அல்லாஹ் ஒரு காலம் நேசிக்க மாட்டான் என்று எச்சரிக்கையை அதன் இறுதியில் அல்லாஹ் பதிவு செய்வார். அன்பானவர்களே, இஸ்லாம் இந்த உலகத்தில் வலியுறுத்தக்கூடிய பல்வேறுபட்ட காரியங்களில், சமூக உறவுகள் சம்பந்தமான விஷயங்களில் குடும்ப உறவை பேணுவதை இஸ்லாம் மிக அதிகமாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. சமூகத்தின் உருவாக்கம் என்பது
உயர்ந்த குடும்பங்களை உருவாக்குவதால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு மார்க்கத்தை காட்டுகின்றது. துரதிர்ஷ்டமான வசமான உண்மை என்ன தெரியுமா? இன்றைய காலச்சூழலில் விஞ்ஞான யுகத்தில் விரைந்து செல்லும் காலத்தில் துரதிர்ஷ்டமான வசமான உண்மை, மார்க்கத்தில் ஈடுபாடுகள் உள்ளவர்கள் கூட சொந்தங்களை உறவினர்களை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 5 நேரம் தொழுகுவார், ரமலானில் முழுவதுமாக நோன்பு நோட்பார், தான தர்மங்கள் செய்வார். ஆனால் பெற்றோரிடம் பேச மாட்டார். சொந்த உறவுகளோடு அண்ணன் தம்பியை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருப்பார். உறவுகளை கண்ணியப்படுத்த மாட்டார். உறவுகளை உதாசீனப்படுத்துவார். இபாதத்துகள் இருக்கும் இறைவனுடைய கட்டளையான குடும்ப உறவுகளில் இணக்கங்கள் இருக்கார். இரத்த உறவுகளின் முக்கியத்துவத்தை மறந்த சமூகம் இன்று பரவலாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை தூக்கி எறிந்துவிட்டு இடையில் உருவாகக்கூடிய நட்புகளை, இடையில் ஏற்படுத்தக்கூடிய உறவுகளை ஒட்டிக்கொண்டு வாழக்கூடிய சமூகமாக இஸ்லாத்திலும் இன்று பல நபர்கள் மாறியிருக்கின்றார்கள். நட்புகளுக்காக, இடையில் ஏற்பட்ட தொடர்புகளுக்காக கால நேரங்களை, பொருளாதாரங்களை வீணடிக்கக்கூடிய சமூகம் இரத்த உறவுகளுக்காக செலவழிப்பதையும் நேரத்தை கழிப்பதையும் மறந்திருக்கின்றது. குடும்ப உறவுகளுக்காக தங்களின் கால நேரங்களை செலவழிப்பதை விட்டும் இந்த சமூகம் பாராமுகம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒன்றை மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நட்புகளும் நாம் தேடிய ஏனைய உறவுகளும் அது நாமாக தேடிக்கொண்டது. இன்று மனித சமூகம் நட்புகள் என்ற பெயரில் வேறொரு தொடர்புகளோடு, வேறொரு இணக்கங்களோடு எந்த உறவுகளை உண்டாக்கி கொண்டாலும் அது நாமாக தேடியதை தவிர, ஆனால் இரத்த உறவுகள் என்பது, நம்முடைய சொந்த பந்தங்கள் என்பது இறைவன் கொடுத்த வாக்கியம். இவர் உனது தந்தை, இவர் உனது மகன், இவர் உனது சிறிய தந்தை, இவர் உனது பெரிய தந்தை, இதோ உனது மாமா, இதோ உனது மச்சான், இதோ உனது சகோதரி, இதோ சகோதரன். இந்த உறவு, இந்த தேர்வு இறைவன் நமக்கு தந்தது. இறைவன் நமக்கு தந்தது. இந்த முக்கியத்துவத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் தற்போதைய காலத்தில் மறந்திருக்கின்றது. உறவுகளுக்கான உரிமைகளை மறந்து கொண்டிருக்கின்றது. உறவுகளோடு இணங்கி வாழ்வதை தூரமாக்கிக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஈமானோடு சம்பந்தப்பட்டது சொந்தங்களை ஒட்டி வாழ்வது. ஈமானோடு சம்பந்தப்பட்டது உறவுகளோடு உறவாடுவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், மறுமை நாளையும் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, உறவு முறைகளை யார் சேர்ந்து வாழ்கின்றார்களோ, அவர்கள் சுவனத்தில் ஒன்று சேர்ப்பாயாக என்ற பிரார்த்தனையை பெருமானார் கற்றுத் தந்தார். யார் ஒருவர் மறுமை நாளை நம்பிக்கை கொள்பவர்கள் இந்த உலகத்தில் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திபுன்,
துண்டித்து வாழ்பவன் ஒரு காலம் சுவனத்திற்குள் நுழைய மாட்டான் என்று சொன்னார். பெற்றோரை பிரிந்து வாழ்பவன், பெற்றோர் உயிரோடு இருக்கும் போது அவர்களை பராமரிக்காமல், அவர்களை கண்ணியப்படுத்தாமல் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புபவன், பிள்ளைகளை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்க்காமல் ஏனோதானம் என்று எவனையோ பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை அனுமதித்தவன், குடும்பத்தில் சின்னாபின்னமாக பல நேரங்களில் பல இடங்களில் பிரிந்து வாழக்கூடிய சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தாமல் உதாசீனப்படுத்தவன் ஒரு காலம் நான் எதுக்குள் சென்னா சுவனத்திற்குள் நுழைய முடியாது என்று பெருமானார் சொன்ன செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே அத்தனை ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார், மறுமையை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால், உண்மை முஸ்லிமாக இருந்தால் எந்த காலத்திலும் உறவை துண்டித்து வாழ மாட்டார். எனவே நாம் பெருமானார் சொன்னார்கள், இறைவன் கொடுத்த சொந்தங்களும் உறவுகளும் மாபெரும் அருள்கொடை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும்போது وهو الذي خلق من الماء بشرا, மனிதர்களை தண்ணீரில் இருந்து நான் படைத்தேன். فجعله نسبا وصهرا, தண்ணீரில் இருந்து படைக்கப்பட்ட மனிதனுக்கு வம்ச உறவுகளின் மூலமாக, திருமண தொடர்புகளின் மூலமாக உறவு முறைகளை நான் அவனுக்கு கொடுத்தேன். وكان ربك كثيرا, உன் இறைவன் எல்லாத்தின் மீது ஆற்றல் உடையவன் என்று அந்த வசனத்தை நிறைவு செய்கின்றான். உலகத்தில் நாம் தேடிய நட்புகளை விட, ஏனைய உறவுகளை விட இறைவன் கொடுத்த சொந்தங்களும் உறவு முறைகளும் மாபெரும் அருள்கொடை என்பதை சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் 3 உறவுகளை உன்னதமானதாக சொல்லும். முதலாவது இரத்த உறவுகள், தந்தை தாய் இவர்களின் வழியில் வந்த உறவுகள். இரண்டாவது இஸ்லாம் சொல்லும் திருமணத்திற்கு பிந்தைய உறவுகள், மனைவியின் மூலமாக அவர்களின் தந்தை, அவர்களின் தாய், அவர்களின் சகோதரர்கள். மூன்றாவது இஸ்லாம் ஒரு உறவுகளை சொல்லும், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். உண்மையான ஒரு முஃமின், உண்மையான ஒரு முஃமின், உண்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், ஏகத்துவத்தின்படி இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்பவன், இவன் இன்னொரு முஃமினுக்கு சகோதரன். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு சகோதரன். இவர்களின் சகோதரத்தை, உறவை சரிபடுத்திக் கொள்ளவும் என்பதாக 3 உறவுகளை குறித்து இஸ்லாம் இந்த உலகத்தில் போதனை செய்யும். இந்த 3 உறவுகளில் மிக உயர்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது, உன்னதமானது அல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய இரத்த உறவுகள். அல்லாஹ் சொல்லுவான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இரத்தபந்த உறவுகளை சீர்குலைப்பதை விட்டு நீங்கள் விலகி வாழுங்கள், சொந்தங்களோடு ஒட்டி வாழுங்கள், உறவினர்களை அரவணைத்து வாழுங்கள், இந்த நேரத்திலும் உறவுகளை துண்டித்து விடாதீர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ خلق خلق حتى اذا فرغ من خلقه. அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடித்த போது பெருமானார் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ் படைப்பினங்களை இந்த உலகத்தில் ஆரம்பம் முதல் கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை படைப்பினங்களை படைத்து முடித்த போது கால ரஹீம், உறவு என்பது
உறவு சொன்னதாம். கால நஅம் அம்மா தரதைன அன் அஸ்லி மின் வஸலிக வக்தஅ மின் கதஅக. இறைவா, உறவுகளை துண்டித்து வாழ்வதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று உறவே இறைவனின் சிம்மாசனத்தை பிடித்துக் கொண்டு இறைவனிடம் வேண்டியதாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னாராம், அம்மா தரதைன அன் அஸ்லி மின் வஸலிக வக்தஅ மின் கதஅக. உறவை எந்த ஒரு மனிதன் பேணி வாழுகின்றானோ அவனோடு நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். யார் ஒருவன் உறவை துண்டித்து விடுவானோ அவனை நானும் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்ன போது மன சந்தோஷத்தோடு அந்த உறவு இறைவனின் சிம்மாசனத்தை விட்டதாக சொல்லக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெற்றியின் போது அதுவரை அந்த ஊரை விட்டு விரட்டிய மக்கள், அதுவரை பெருமானாருக்கு துன்புறுத்தல்களை, இன்னல்களை, சிரமங்களை கொடுத்த மக்கள் 8000 12,000 சஹாபாக்களோடு மக்காவை வெற்றி கொண்டு மக்காவிற்குள் நுழைகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்குள் வருகின்ற போது அத்தனை மக்களும் விரைந்து சென்று பெருமானாரை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதேனும் தண்டித்து விடுவார்களா, நம்மளை துன்புறுத்தலில் ஆட்படுத்தி விடுவார்களா என்ற பதட்டத்தோடு மக்கள் எல்லாம் பெருமானாரை பார்த்துக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அந்த மக்களுக்கு மத்தியில் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? அஃஸுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள். வஅத்இமுத் தஆம், உணவுகள் இல்லாத ஏழைகளுக்கு உணவுகளை கொடுங்கள். வஸ்லில் அர்ஹாம், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். வஸல்லு வன்னாஸ நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்குள் நுழைந்த நேரத்திலேயே மக்களை ஒன்றுபடுத்தினார்கள். பிறந்து இழந்தவர்களை அரவணைத்தார்கள். உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ததுகுல் ஜன்னத பிஸ்ஸலாம். யார் ஒருவர் உறவுகளை, சொந்தங்களை இணங்கி வாழ்ந்தார்களோ அவர்கள் சலாமத்தாக சுவனத்திற்குள் நுழையலாம் என்பதை பெருமானார் அந்த நேரத்தில் எங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், وقال كل رحمة آتية يوم القيامة أمام صاحبه. நாளை மறுமையில் கேள்வி கணக்குகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது எந்த உறவு இறைவனின் சிம்மாசனத்தை பிடித்துக் கொண்டு இறைவா உறவை துண்டிப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று இறைவனிடம் கதறியதோ அதே உறவு நாளை மறுமையில் கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் தோன்றும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார், தோன்றக்கூடிய அந்த உறவு தஷ்ஹது பிஸ்ரத்தி இன் கான மஸ்ரிஹா, மனிதர்களுக்கு முன்னால் தோன்றி இறைவனிடம் சாட்சி சொல்லும், இறைவா உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் இந்த மனிதன் உறவுகளோடு, சொந்தங்களோடு ஒட்டி வாழ்ந்தார், உறவுகளை அரவணைத்தார், உறவுகளுக்கான கண்ணியத்தை கொடுத்தார் என்று அவளுக்காக சாட்சி சொல்லும் என்று சொன்னார். அதே நேரத்தில் யார் ஒருவர் உறவை உழைத்து வாழ்ந்தானோ அவனுக்காக நாளை இறைவனுடைய புறத்தில் அந்த உறவு அவனுக்கு எதிர்ப்பாக பரிந்துரை செய்யும். இறைவா உலகத்தில் வாழும் சமயத்தில் உறவை துண்டித்து வாழ்ந்தார், பெற்றோர்களை நோவினைப்படுத்தினார், சொந்தங்களை அத்துவிட்டு வாழ்ந்தார்.
சொத்துக்களில் செல்வங்களில் மோசடிகள் செய்தான், சகோதரனுடைய சொத்தை அபகரித்துக் கொண்டான், உறவுகளுக்கு சேர வேண்டிய பங்குகளை இவனே சாப்பிட்டு விட்டான் என்று அவனுக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள். அதபல் முஃப்ரத் இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை பதிவு செய்வார்கள். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பிஅமலி யதுகுல் ஜன்னah, எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள், அதை செய்தால் நான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுங்க, அதை செய்வதன் மூலமாக நான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்வது? பெருமானார் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கு, அவனுக்கு இணையாக எந்த ஒன்றையும் ஆக்கிவிடாதே. வதுகீமு ஸலாத், தொழுகையை சரியாக தொழு. வதுஅதி ஸகாத், ஸகாத்தை அளவு பார்த்து சரியாக நிறைவேற்று. வதஸிலுர் ரஹம், உறவுகளை சேர்ந்து வாழு. இந்த குணங்கள் உன்னை சுவனத்திற்குள் நுழைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில மாத்திரமல்ல, உறவுகளை சேர்ந்து வாழ்வது மறுமையில் சுவனத்தை தரும் என்பது மாத்திரமல்ல. இன்னொரு ஹதீஸை பெருமானார் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா قال سمعت رسول الله صلى الله عليه وسلم, பெருமானார் சொன்னார்கள், மன் சர்ரஹு ஐ யுஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸ்ரிஹி ஃபல்யஸில் ரஹமஹு. இந்த உலகத்துல வறுமையோடு உணவு பற்றாக்குறையோடு ரிஸ்கினுடைய விஸ்தீர்ணம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனிதன், அல்லது எனக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தர வேண்டும், இந்த நீண்ட ஆயுளில் நல்ல விஷயங்களில் நன்மைகளில் நான் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படுபவன் ஃபதஸிலுர் ரஹம், சொந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும், உறவினர்களை அரவணைக்கட்டும். யார் ஒருவன் சொந்தங்களோடு, உறவினர்களோடு, பெற்றோர்களோடு, சகோதரர்களோடு அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுத்து அவர்களுக்கான அரவணைப்போடு ஒத்தாசையாக உதவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால், இந்த உலகத்தை அவன் ரிஸ்கை அல்லாஹ் விஸ்தீர்ணமாக்குவான், நீண்ட ஆயுளை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உறவினர்களுக்கு செலவழிப்பதை கூட அல்லாஹ் தர்மத்தின் நன்மையை எழுதுகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். பெருமானார் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது பெண்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், பெண்களே உங்கள் ஆபரணங்களில் இருந்து தர்மங்கள் செய்யுங்கள், ஆபரணங்களை சேர்த்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்ன பொழுது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடம் கேட்பதற்காக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்டு அனுப்பினார்கள். நான் எனது கணவருக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் செலவு செய்பவராக இருக்கின்றேன், இதை தாண்டி நான் சதகா ஜகாத்துகள் செய்ய வேண்டுமா, தான தர்மங்கள் செய்ய வேண்டுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலிடம் கேட்டார்கள், பிலாலே இந்த கேள்வியை யார் கேட்டது? ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய கேள்வி என்ன? பெருமானார் சதகாவிற்காக தான தர்மங்களுக்காக பிரசங்கம் செய்கின்ற பொழுது சந்தேகத்தை கேட்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக நான் எனது கணவருக்கும் என்னுடைய கணவரை சார்ந்த உறவினர்களுக்கும் செலவு செய்து கொண்டிருக்கின்றேன், இதுவும் நான் தர்மம் செய்ய வேண்டுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் கேட்டார்கள், இதை யார் கேட்டது? ஸைனப். அப்படி என்றால் ஸைனபிடம் சொல்லிவிடுங்கள். قال نعم لها اجرني اجر القرابه واجر الصدقه. ஸைனபிடம் சொல்லுங்கள், அவர் செய்து வரக்கூடிய உறவுகளை பேணுவதன்
சொந்தங்களை பேணிய நன்மையும் கிடைக்கும், சதக்காவினுடைய நன்மையும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தியை சொன்னார்கள். என்று என்னதான் நம்ம சொந்தங்களை அரவணைத்து வாழ்ந்தால் எவ்வளவு செய்தாலும் சிலர்கள் குறை கண்டு கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு உதவிகளை உறவினர்களுக்கு நாம் செய்தாலும் நம்மை குத்தி காட்டி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவர்கள் இப்படி நம்மை ஏளனப்படுத்துகின்றார்களே, இவ்வளவு செய்தும் நம்மை குறைத்து பேசுகின்றார்களே என்று சொல்லி நீங்கள் செய்வதை விட்டுவிட வேண்டாம். மாற்றம் நமக்கு சொல்லும். யார் உங்களை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்து உங்களை துன்புறுத்துகின்றார்களோ, எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு செய்து உங்களை ஏளனப்படுத்துகின்றார்களோ, எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து உங்களை குறைத்து மதிப்பிடுகின்றார்களோ, இவர்களை விட்டுவிடாதீர்கள், அவர்களுக்கு இணக்கமாகவே நீங்கள் இருங்கள் என்று பெருமானார் நமக்கு சொல்லி காட்டினார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஒரு உதவியை செய்த போது அந்த உதவிக்கு பதிலாக பகரமாக ஒரு உதவியை நமக்கு செய்கின்றாரே, அவர் உண்மையில் உறவை பேணுபவர் அல்ல. நமக்கு தொல்லைகளை, துன்பங்களை, சிக்கல்களை, இன்னல்களை அடுக்கடுக்காக கொடுத்தாலும் அவருக்கு நாம் உதவி செய்கின்றோமே, அவரை நாம் இணைந்து வாழ்கின்றோமே, இதுதான் உண்மையான ஈமானின் வெளிப்பாடு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு சஹாபி வந்தவர் பெருமானாரிடம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய உறவினர்கள் இருக்காங்க, அவர்களுடைய உரிமைகளை நான் சரியாக செய்கின்றேன், ஆனால் என் உரிமைகளை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை. அவர்களிடம் நான் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னிடம் அவர்கள் மோசமான குணங்களை வெளிப்படுத்துகின்றார்கள். பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அவர்களை நான் பொறுத்துக் கொள்கின்றேன், ஆனால் அவர்கள் என்னிடம் மிக அறிவீனத்தனமாக மோசமான விளைவுகளை எனக்கு ஏற்படுத்துகின்றார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் எவ்வளவுதான் உனக்கு துன்பங்களை, கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ அவர்களுக்கு நன்மை செய்கின்றாயே, இது அவர்களின் முகத்தில் கரியை பூசுவதை போன்று. எவ்வளவு காலம் உனக்கு எதிராக அவர்கள் வேலைகள் செய்தாலும் உன்னிடம் உதவியை பெற்றுக்கொண்டு நீ செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் உனக்கு எதிர்ப்பாக நடக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உனக்கு உறுதுணையாக இருப்பான். பெருமானார் சொன்னாங்க, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்பாகவும் சரி, நுபுவத்துக்கு பின்பாகவும் சரி, சொந்தங்களை அரவணைக்கக்கூடிய உயர் குணங்களில் உச்சத்தில் இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏகத்துவ பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சில சஹாபிகள் ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவிற்கு பெறுகின்றார்கள். அப்படி நகர்கின்ற போது அபிசீனியாவினுடைய மன்னர் ஹிர்கல் என்ற மன்னர் அந்த மக்களை அழைத்து கேட்டார், நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று தஞ்சம் புகுவதற்காக அபிசீனியாவிற்கு வந்தீர்களா? ஆம். சரி, யாரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? இறைவனை வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்றுக்கொண்டோம், முஹம்மதை இறைவனின் தூதுவர் என்று ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன பொழுது அந்த ஹிர்கல் மன்னர் கேட்டார், காலமாக யாமுடு, அவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுவார்? இந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யகூலு இஅ்புதுல்லாஹ வஹ்தஹு லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள் என்று சொல்லுவார். சரி, வேற என்ன சொல்லுவார்? வதரகு மா யகூலு ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர்கள் செய்து வந்த உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மூட நம்பிக்கைகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவார். சரி, வேற என்ன சொல்லுவார்? وَيَعْمُرُونَ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ وَالصِّدْقِ وَالْعَفَافِ وَالصِّلَةِ,
தொழுகையை கொண்டு எங்களுக்கு ஏறுவார், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார், உண்மை பேச வேண்டும் என்று சொல்லுவார், மன்னிப்பை பரப்புங்கள் என்று சொல்லுவார், சொந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லுவார் என்று சொன்ன பொழுது ஹிர்கல் மன்னர் நபியின் உண்மைத்துவத்தை ஏகத்துவத்தை மனதால் ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதத்தை ஹிராவினுடைய குகையில் பெற்றபோது பதட்டத்தோடு வீட்டுக்குள் நுழையும் போதே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தையும் அதுதான். வேதத்தை பெற்றுவிட்டு பதட்டத்தோடு நடுக்கத்தோடு வீட்டிற்குள் நுழைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூனி யா கதீஜா, கதீஜாவே எனக்கு பதட்டமாக இருக்கின்றது, என்னை போர்த்துங்கள். போர்வையை போற்றி ஆசுவாசப்படுத்தி நிதானப்படுத்தியதற்கு பின்பு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தையும் அதுதான். நபியே, நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலம் இழிவுபடுத்த மாட்டார். ஏன்? வதஸ்தஅமிருல் கல் வதக்ஸிபுல் மஅதூம் வதக்ரிபுல் லைன் துஈனு அன்-நவாயிபில் ஹக். சொந்தங்களை சேர்ந்து வாழுகின்றீர்கள், இல்லாதவர்களுக்காக நீங்கள் சிரமப்படுகின்றீர்கள், உணவில்லாதவர்களுக்கு உணவளிக்கின்றீர்கள், உங்களை ஒரு காலம் இறைவன் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களை அரவணைப்பதின் உச்சியில் வாழ்ந்தவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிற்கு வந்துவிட்டு அந்த தாயாரின் தலைமாட்டில் அமர்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்னையே, என்னை பெற்றவர்களை போன்றவர்கள் தான் நீங்களும், என்னை பெற்ற தாயை போன்றுதான் நீங்களும் என்னுடைய தாய். ஏன்? பெருமானாரின் சிறு வயதில் அவர்களை பாதுகாத்து வளர்த்தவர்கள் அஸ்மா பின்த் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் பசித்திருந்து எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நல்ல உணவுகளை எனக்கு கொடுத்து விட்டு கெட்டு போன உணவுகளை நீங்கள் உண்டீர்கள், நல்ல ஆடைகளை எனக்கு கொடுத்து விட்டு கந்தலான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள். ஏன் இவைகளை எல்லாம் செய்தீர்கள் தெரியுமா? இறை பொருத்தத்திற்காக, மறுமையின் வாழ்க்கைக்காக இவைகளை எல்லாம் செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில், கற்பூரம் கலந்த தண்ணீரில் சிறிது நேரம் தனது கையை வைத்திருந்தார். பின்பு கையை எடுத்துவிட்டு இந்த தண்ணீரால் ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். தனது ஆடையை கழட்டி அந்த தாயாருக்கு கஃன் துணியாக கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்து மையவாடிக்கு வருகின்றார்கள். தானே கபரினுடைய குழியை பெருமானாலே தனது கையால் தோண்டுகின்றார்கள். கவனிக்க வேண்டும், குழியை தோண்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்குள் இறங்குகின்றார்கள். இறங்கியவர்கள் கபருக்குள் படுக்கின்றார்கள். படுத்துவிட்டு இங்கும் அங்குமாக புரளுகின்றார்கள். கபருக்குள் எழுந்து அமர்ந்து கொண்டு பெருமானார் பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, உயிரை கொடுக்கின்றவன் நீ, மரணிக்க செய்பவன் நீ, நீ மாத்திரமே மரணிக்காதவன் என்று சொல்லிவிட்டு, இறைவா, எனது அன்னை ஃபாத்திமா பின்த் அஸத் அவர்களின் பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, அவர்களின் மறுமை வாழ்வை உறுதிப்படுத்துவாயாக. இறை தூதருக்காக இந்த உலகத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் நீ, உனது தூதரின் பொருட்டால் இவர்களின் பாவங்களை மன்னித்து உயர்ந்த சுவனத்தை கொடுப்பாயாக. முன்னால் வாழ்ந்து சென்ற அத்தனை நபிமார்களின் பொருட்டால் இவர்களின் பாவங்களை மன்னித்து உயர்ந்த சுவனத்தை தருவாயாக என்ற பிரார்த்தனை செய்துவிட்டு கபரிலிருந்து ஏறுகின்றார்கள் வெளியே.
அபூபக்கர் அலி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருவரும் இறங்கி ஜனாசாவை அடக்குவதற்கு முன்பாக பெருமானாரை அதற்கு தொழ வைக்கின்றார்கள். தொழ வைத்து முடிந்த போது சஹாபாக்கள் அடக்கத்தில் ஈடுபட்டு விட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரை எத்தனையோ ஜனாசாவை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஆனால் எந்த கபரிலும் நீங்கள் இறங்கி படுத்து உருண்டு இந்த அளவிற்கு நீங்கள் யாருக்கும் கேட்டதில்லையே, என்ன காரணம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள், ஏகத்துவத்தை நாம் பிரச்சாரம் செய்கின்ற போது எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபூ தாலிப். இவர்களின் மரணத்திற்கு பிறகு இந்த அன்னை தான் என்னை கவனமாக பார்த்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு சுமணத்தின் பட்டாடைகள் வழங்க வேண்டும் என்பதற்காக எனது ஆடையை நான் கஃனாக கொடுத்தேன். கபரின் வேதனை அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக நானே கபரில் பிறந்து உருண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தபரானி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உறவுக்காக, சொந்தத்திற்காக பெருமானார் முழு மூச்சாக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில். முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மரணம் அடைந்து விட்டார். அந்த நேரத்தில் அவருடைய மகனார் பெருமானாரை தொழ வைப்பதற்காக அழைக்கின்றார். இதன் காரணமாகவாவது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுமோ என்று ஆதரவு வைத்து அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் ஜனாஸா தொழ வைப்பதற்காக பெருமானாரை அழைக்கின்ற போது பெருமானார் வேகமாக செல்கின்றார். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை தடுக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அவர் முனாஃபிக்குகளின் தலைவர், அவருக்கு நீங்கள் தொழ வைக்க கூடாது என்று சொன்ன போது பெருமானார் அதை மீறியும் தொழ வைத்தார். அந்த நேரத்தில் ஒரு வசனத்தை கூட அல்லாஹ் இறக்கினான், வலா தகுன் அலா கபரி, முனாஃபிக்குகளின் கபர்களுக்கு நீங்கள் செல்லாதீர்கள் என்ற எச்சரிக்கை வசனத்தை கூட அல்லாஹ் இறக்கினான். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த விஷயத்தில் பெருமானார் ஒரு முனாஃபிக்கு கூட தொழ வைத்தார்களே, ஏன் தெரியுமா என்ற காரணத்தை எழுதும் போது பத்ர் யுத்த களத்தில் எதிரிகள் கைதிகளாக சிலர்கள் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த எதிரிகளில் பெருமானாரின் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருந்தார். அப்படி கைதிகளை குளிரில் நடுக்கின்ற போது எல்லாருக்கும் போர்வைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு போர்த்திக் கொண்ட போர்வை இல்லை. குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற போது தனது போர்வையை அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கின் தலைவனாக இருந்தாலும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். எனவே எனது பெரிய தந்தையை கண்ணியப்படுத்தியதற்காக, அவர்களுக்கு உதவியதற்காக பெருமானார் முனாஃபிக் என்று தெரிந்து உனக்கு தொழ வைத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். கண்ணியமானவர்களே, உறவுகள், சொந்தங்கள் இறைவன் கொடுத்த மாபெரும் வாக்கியம், அருள் கொடை. உறவுகளின் உரிமைகளை, கடமைகளை பேணி வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் நமக்கு போதனை செய்கின்றது. இந்த காலத்திலும் உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவனத்திற்குள் செல்ல மாட்டான் என்று எச்சரிக்கை செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எச்சரிக்கை மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள். இந்த உலகத்துல 2 குர்ஆன் இருக்கு. 2 குர்ஆன் இறைவன் கொடுத்தது. 2 குர்ஆன். ஒன்று பார்த்து ஓதக்கூடிய வேதம், அருள்மறை குர்ஆன் ஷரீஃப். இரண்டாவது வாழ்க்கையாக படிக்கக்கூடிய